அனைவருக்கும் வணக்கம். இந்த டிக்ஷனரி சீரீஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் அப்யூஸ். அப்யூஸ்னா யூஸ் ராங்லி, ஸ்பீக் ரூட்லி, ட்ரீட் க்ரூயலி. தவறான முறையில் பயன்படுத்துறது, ரொம்ப ரூடாக பேசுகிறது, ரொம்ப கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி தமிழ் மீனிங்லாம் வரும். அப்யூஸோட சினோனிம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மிஸ்யூஸ், டேமேஜ். ஆண்டனிம்ஸ் ப்ரொடெக்ட், ரெஸ்பெக்ட். இப்போ அப்யூஸுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். த பொலிட்டீஷியன்ஸ் ஷுட் நாட் அப்யூஸ் their பவர். அதிகார துஷ்பிரயோகம்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறனால அதை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள், த கிங் அப்யூஸ்டு ஹிஸ் பவர். அரசன் அவனோட பதவியை இந்த மாதிரி தவறான வழியில் பயன்படுத்தினான். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? த செலிப்ரிட்டிஸ் ஃபேஸ் வெர்பல் அப்யூஸ் இன் சோஷியல் மீடியா ஃப்ரம் their ஹேட்டர்ஸ். இப்போ ஆக்டர், ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு திட்டுவாங்க இல்லையா? வெர்பல் அப்யூஸ்னால் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி திட்டுறாங்க, அதை செலிப்ரிட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சைல்டு அப்யூஸ் இஸ் அ பனிஷபிள் ஒன். அதாவது குழந்தைங்களை தவறான வழியில் பயன்படுத்துறது தண்டனைக்குரிய ஒன்று. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ சைல்டு அப்யூஸ் இஸ் அ பனிஷபிள் ஒன். ஸோ அவ்வளோதான். இந்த மீனிங் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வேறு மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம பேசுகிறப்போ இது நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த அப்யூஸுங்கிற வார்த்தையை இனிமேல் நம்ம மறக்கக்கூடாது. தேங்க்யூ.